ஹாய் காய்ஸ், குட் ஈவினிங். பாப்பா ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாங்க. சரி, அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொழுக்கட்டை பற்றி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வெல்லம் போட்டு கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை. அது 2 பேரும் சேர்ந்து உருட்டிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், மம்மி உருட்டுறதுக்கும் இந்த மேடம் உருட்டுறதுக்கும் வித்தியாசம் தெரியுது பாருங்கள். மம்மி நல்லா உருட்டி வச்சுருக்காங்க, அவங்க பாருங்கள் எப்படின்னு வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இப்போ உருட்டி எடுத்தாச்சு. இது வந்து நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். எங்கே கையில் வச்சுக்காம உள்ள கையில் வச்சு. ஏய், குட்டி கொழுக்கட்டையா? யாருக்கு அது? சரி வாங்க, எடுத்துட்டு வாங்க, தூக்கிட்டு வாங்க. ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து 1 கப் மாவுக்கு 1/2 கப் ஹாட் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னா, அதே இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டர் ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக சால்ட் வந்து போட்டுக்கலாம். அதில் இனிப்பு கொழுக்கட்டை தான், ஆனால் லைட்டாக கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் இனிப்பு வந்து தூக்கலாக தெரியும். அதனால இல்லை போட்டுக்கோங்க. ஓகே, லைட்டாக போட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. டேஸ்ட்டு, இனிப்பு டேஸ்ட்டு அப்போ தான் நல்லா கொடுக்கும். அதுக்காக லைட்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு வந்ததும் நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற உருண்டையை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உருண்டைங்களாம் 1 by 1 போட்டுக்கலாம். இந்த பக்கம் உள்ளதெல்லாம் ஆச்சி உருட்டின உருண்டை, இந்த பக்கம் உள்ளதெல்லாம் பாப்பா உருட்டின உருண்டை. ரெடியாக நிற்கிறாங்க, அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. சரி, ஓகே ஓகே. தண்ணி கொதிக்கட்டும். பாருங்கள், ஹாட் வாட்டர் நல்லா, வாட்டர் வந்து நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் நம்ம வச்சிருக்கிற இந்த கொழுக்கட்டைகளை போட்டுடலாம் 1 by 1. மொத்தமாக போட்டுறாதீங்க. மொத்தமாக போட்டால் நான் அப்படியே இது ஒன்று ஒட்டிக்கிறோம். அதனால் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு 1 by 1 போட்டுருங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா உருண்டை பிடிச்சிருங்க, இல்லைன்னா கரைஞ்சிரும். ஓகேங்களா? நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருங்க. போட்ட உடனே கிண்டி விட்டுறாதீங்க. கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். ஒரு 2 செகண்ட் போல் நல்லா இதாகட்டும் தண்ணியே. அதுக்கப்புறமா நம்ம வந்து லைட்டாக கட்டை எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். ஓகேங்களா? பாருங்கள், லைட்டாக கொதிச்சு வர டைமில், இந்த டைமில் வந்து லைட்டாக நம்ம வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கிண்டி விடலாம். இதில் மணத்துக்கு 2 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. ஓகே, அப்படியே நச்சு அப்படி சேர்த்துக்கோங்க. இல்லை ஏலக்காய் பொடி இருந்தால் கூட போட்டுக்கலாம். ஓகே, இது வேகிறதுக்கு எவ்வளோ நேரமாகும்? கொழுக்கட்டை 2 minutes ஆகுமா? அவ்வளோதான், கொஞ்சம் வேகட்டும். இதில் வந்து நம்ம 1 கப் மாவுக்கு 1 கப் வெல்லம் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, 1/2 கப்பு கூட சேர்க்கலாம். ஆனால் நம்ம ஜூஸாக தானே குடிக்க போகிறோம். கொழுக்கட்டையில் அப்படியே மிக்ஸ் பண்ணல, ஜூஸாக தான் குடிக்க போகிறோம். அதனால் 1க்கு 1 எடுத்துக்கோங்க.
1 கப் மாவுக்கு 1 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு கொஞ்சமாக தேங்காய், இது விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. விருப்பப்பட்டால் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு உள்ளே ஊற்றிக்கலாம். இதில் இன்னும் கூட டேஸ்ட் வேணும் அப்படின்னா நம்மளோட பால் காய்ச்சிரோம்ல, பால் நார்மலாக பால், அது கூட அதுலவே வேக வச்சு கூட எடுக்கலாம். ஓரளவுக்கு கொழுக்கட்டை வந்து இதாகிடுச்சு, செட் ஆயிடுச்சு மீன்ஸ் ஒரு ஆஃப் வேக்காடை வந்து வெந்துருச்சு. சரிங்களா, கொஞ்சமாக பாதி குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம இந்த வெல்லம் வந்து ஆட் பண்ணிடலாம். வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படி கிண்டி விடுங்க. வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி எதுனாலும் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா ஃபுல்லாக வச்சுருங்க, கொதிச்சு வரட்டும். இந்த டைமில் நம்ம ஆஃப் கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அது வந்து ஊற்றிடலாம். லாஸ்ட்டாக இறக்குறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஊற்றிட்டு நம்ம வந்து இறக்கிக்கலாம். ஓகேங்களா, பாருங்கள் வெல்லம் நல்லா கொதிச்சு வருது. அப்படியே நல்லா கொஞ்சம் நேரம் ஊறி அப்படியே ஜூஸி ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் வந்து ஊற்றிக்கலாம். வெள்ளத்தில் நல்லா ஊறிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க தேங்காய் பால். ஓகேங்களா, இது வேணாங்கிறவங்க பால் ஊற்றிக்கலாம். நார்மலாக நம்ம டீ போடுற பால் காய்ச்சி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஓகே, அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சுன்னா நம்மளோட தேங்காய் பால் வந்து ஜூஸியாக அப்படியே ரெடி ஆகிடுங்க, குலோப் ஜாம் மாதிரி. நல்லா கொதிச்சு வரணும். ஓகே, அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். பாருங்கள் நல்லா ஜூஸியாக இருக்குது. பாருங்கள், தேங்காய் பால் ஊற்றுனா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும், தேங்காய் பால் ஊற்றலைன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். மற்றபடி குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்குங்க. வெல்லம் போட்டு பண்ணுறதுனால ஹெல்த்தியும் கூட. வெல்லம் கருப்பட்டி எதுனாலும் உங்களோட இஷ்டம்தான். ஓகே, இதை இப்போ நம்ம ஆற வச்சு பாப்பாவுக்கு கொடுத்துடலாம். தெரிக்குமா, சாப்பிட்டு காமிடா எப்படி இருக்குன்னு. ஊதிக்கோ. என்னாச்சுப்பா, சுடுதா? சரி, ஆறட்டும். ஜூஸ் மட்டும் குடி. சரி, வெயிட் பண்ணலாமா, கொஞ்ச நேரம் இருக்கட்டும். டேஸ்டாக இருக்கா? பாய். தரிக்குமணி.